பொதுவாக ஒரு மந்திர தந்திர நிகழ்ச்சி நடந்தால் நம்முடைய குழந்தைகள் பார்த்து கொண்டிருந்தால் அந்த மந்திர தந்திரத்திற்கு பின்னால் என்ன உத்தி பயன்படுத்தப்படுகிறது, எது அந்த ரகசியம் என்பதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் விளக்குவோம். The High Court is not a child. உயர்நீதிமன்றம் என்ன குழந்தையா? But today we have come here. ஆனால் இன்றைக்கு நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம். To the river bank. தாமிரபரணி நதி படுகையிலே ஆற்றங்கரையோரத்திற்கு வந்திருக்கிறோம். To show the High Court and the learned judges, please come and see. True mantra will not work when there is no water. Leave alone surplus water in the river. உயர்நீதிமன்றத்தையும் அதில் இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதிகளையும் இந்த ஆற்றங்கரையோரம் அழைப்பதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். நீதிபதிகள் வந்து பார்க்கட்டும். உபரி தண்ணீர் என்ன, தண்ணீரே இல்லாத நிலைமைதான் இன்றைக்கு தாமிரபரணியில் இருக்கிறது. ஆகவே சூமந்திரக்காளி மந்திரத்தின் மூலமாக உபரி தண்ணீர் ஒன்றும் பெருக்கெடுத்தோடவில்லை என்று அவர்களுக்கு விளக்குவதற்காக நாம் அவர்களை அழைக்கிறோம். Please see the reality, learned judges of the High Court. கொஞ்சம் யதார்த்தத்தை பார்த்து விஷயங்களை நீதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Otherwise, people's court. இல்லைன்னா நமக்கு ஒரு கோர்ட் இருக்கு, மக்கள் நீதிமன்றம். Understanding the reality, take our own decisions. அப்புறம் அங்கதான் நம்ம வழக்கு தாக்கல் பண்ணணும். ஆகவே நிலைமையை உயர்நீதிமன்றமும் நீதிபதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். That is what we have to say from this platform today. ஆகவே இந்த மேடையிலிருந்து இந்த செய்தியை ஆளுவோருக்கும் நீதிமன்றத்திற்கும் அனுப்ப வேண்டிய அவசியம், கடமை நமக்கு முன்னால் உண்டு.